அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சு பாஜக 27 தொகுதிகள்ல களம் காணுது. 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளோட அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி வாரியா பாஜக போட்டியிடும் இந்த 27 தொகுதிகளின் கள நிலவரம் என்னன்றத பார்ப்போம். 2024 பாஜக காட்டிய அந்த மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில பார்த்தா தற்போது அவங்க வாங்கி இருக்கும் அந்த 27 தொகுதிகள்ல சில இடியாப்ப சிக்கல்கள் இருக்கு அப்படின்றதுதான் சொல்லணும். அது எந்த தொகுதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயிலாப்பூர், கோவை வடக்கு, மதுரை தெற்கு, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, ஈரோடு கிழக்கு, தர்மபுரி, வேலூர், அரக்கோணம், கிருஷ்ணகிரி, ஹொசூர், பொள்ளாச்சி, நீலகிரி, கரூர், பெரம்பலூர், திருப்பூர் வடக்கு, தஞ்சாவூர் மற்றும் திருச்சி நகர்ப்புறம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி டெபாசிட். கடந்த முறை வாங்கிய வாக்குகளோட அடிப்படையில பார்த்தா பாஜக போட்டியிடும் இந்த 27 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்ல அந்த கட்சி 10% வாக்கு கூட வாங்காது, டெபாசிட்ட இழுக்கும். அந்த 5 தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா, பெரம்பலூர், கரூர், அரக்கோணம், சிவகங்கை மற்றும் தஞ்சாவூர். இங்க தாமரை மலரவே மலராது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து 15%, இந்த பார்டர் லைன் சொல்லுவோம் இல்லையா, அந்த 9 தொகுதிகள் இருக்கு. அந்த 9 தொகுதிகள்ல பாஜகவோட வாக்கு சதவீதம் 15% இல்லைன்னா அதுக்கும் குறைவா இருக்கு அப்படின்றது. அது என்ன தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி நகர்ப்புறம், வேலூர், ஹொசூர், கிருஷ்ணகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர் வடக்கு, ஈரோடு கிழக்கு, தர்மபுரி மற்றும் விருதுநகர். மூன்றாவது பாயிண்ட் வந்துட்டு நோட்டாவுக்கு அடுத்தபடியா அந்த 3ஆம் இடம் சொல்றாங்க. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்க தான் 2வது பெரிய கட்சி அப்படின்னு பாஜக முழங்கினாலும் அவங்க போட்டியிடும் அந்த 11 தொகுதிகள்ல அதிமுகவை விட பின்தங்கி 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. அது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹொசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அரக்கோணம், வேலூர், ஈரோடு கிழக்கு, பொள்ளாச்சி, கரூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை. மிக முக்கியமான ட்விஸ்ட் இதுதான் இருக்கு. சென்னை, கோவை, மதுரை இந்த நகர ஏரியாக்கள்ல பாஜக வலுவா இருப்பதா சொல்லப்பட்டாலும் தொகுதி பங்கீட்டுல வந்துட்டு அது கை கூடல அப்படின்றதுதான் சொல்லணும். சென்னையில மொத்தம் இருக்கிற 18 தொகுதிகள்ல 13 தொகுதிகள் டி நகர், அண்ணா நகர், வேளச்சேரி, பெரம்பூர் இது எல்லாமே வந்துட்டு அதிமுகவை விட பாஜக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில இருந்தது. ஆனா இப்போ பாஜக போட்டியிடுறதோ வெறும் மயிலாப்பூர் தொகுதியில மட்டும்தான். ஓகேங்களா. அடுத்தது கொங்கு. கோயம்புத்தூர்ல 6 தொகுதிகள், கோவை தெற்கு, சிங்காநல்லூர் உள்ளிட்டவை. அதிமுகவை விட பாஜக அசுர பலத்துல இருந்துச்சு. ஆனா கைவசம் இருக்கிறது வெறும் கோவை வடக்கு மட்டுமே. அடுத்தது மதுரை வரலாம். மதுரையில 3 தொகுதிகள்ல முன்னிலையில, மத்த 3ல அதிமுகவுக்கு இணையாவும் இருந்த பாஜகவுக்கு தற்போது ஒதுக்கப்பட்டிருப்பது மதுரை தெற்கு மட்டுமே. சோ இந்த சமீபத்திய கருத்து கணிப்புகள் எல்லாமே அதிமுக நகர்ப்புறங்கள்ல பலவீனமா இருப்பதை சுட்டி காட்டியிருக்கு. சோ அப்படி இருக்க பாஜக தனது பலமான நகர்ப்புற தொகுதிகளை விட்டு கொடுத்துட்டு கடினமான களங்களை ஏன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதே வந்துட்டு எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. இந்த தொகுதி பங்கீடு பாஜகவோட வெற்றி வாய்ப்பை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அந்த தேசிய என்டிஏ கூட்டணி வெற்றி வாய்ப்பையே வந்துட்டு தாரவாத்து விட்டுமோ அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு அச்சம் இதுல எழுது. இது எப்படி இந்த தொகுதிகள் பிரித்தாங்க, எப்படி இவங்க வாங்கினாங்கன்றதே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சோ என்னன்றத எலெக்ஷன் வந்து அது ரிசல்ட் வரப்பதான் தெரிய வரும்.